மக்கள் கட்சி மற்ற நாடாசிரியர் அமைப்புகள் மற்றும் அனைத்து நாடாசிரியர் இணைத்து நடத்தும் 5 அம்ச கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு இங்கே வருகை வந்து ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆட்சி சென்றிருக்கிற முன்னாள் நம்முடைய தமிழக அரசுடைய முன்னாள் அமைச்சர், திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் அமைப்பு செயலாளர் அண்ணன் பெஞ்சமின் அவர்களே, ஆரம்ப நாடாசங்கத்திலே அதாவது கல்விக்கு எதிரான போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் சொன்னார்கள், பெற்றுத்தர வேண்டும் சொன்னார்கள். அத்தனை பேர் நான் உயிரை கொடுப்பேன், தீ குளிப்பேன், சரி இருப்பேன், உண்ணாவிரதம் இருப்பேன் எல்லாம் சொன்னார்கள். அதை தந்தை அருள் சொன்னார், கார்த்திகன் சொன்னது போல வருவார்கள், பேசுவார்கள், கலைந்து விடார்கள். இதுதான் நாம் காலங்காலமாக பார்க்கிறேன் என்று சொன்னோம். அது தந்தை வியாபார சங்கம் நடத்தி விட்டாக ஏன் நாம் சும்மா இருக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தால், அதாவது தன்மானம் ஒரு நாடாக இருந்து நான் செய்யவில்லை என்றார்கள் உடனடியாக அது மேலே ரொம்ப ஷார்ட் கரெக்டாக செய்ய ஒரு 10 நாளுக்குள்ள அது போகும். இந்த 10 நாளுக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டம், உண்மையிலே அதாவது நாங்கள் எதிர்பாராத கூட்டம் வந்த அத்தனை உண்மையிலே நாடாசன் அமைப்புகள் அனைவருக்கு சுடங்காலே நன்றியை நான் செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இதை பொறுத்தளவில் ஒரு விதம் பார்த்தோம்னா, நான் அதாவது கிட்டத்தட்ட 1960 போரான தர்மராஜ் அவர்கள் உண்மையிலே அவர்களை வெட்டியிருக்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் போன்றவர்கள். அதாவது கிட்டத்தட்ட இல்லைன்னா ஒரு 30 ஆண்டுகள் பணித்திருந்தாலும் அவர்கள் வைத்திருக்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஈடுகள் கிடையாது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு பத்திரமா ஒரு பொக்கிஷத்தை போல வச்சிருக்காங்க. இன்னும் அவர்கிட்ட 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. அதாவது இந்த தமிழ்நாடு நாடார் பிறவியானது ஆரம்பிக்கப்பட்ட போது கிட்டத்தட்ட 92 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் மட்டுமே இந்த பேரவையுடைய அதாவது கிட்டத்தட்ட முதுகு என்று சொல்லக்கூடியது. அதாவது பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தை பொறுத்தவர்களே இது முதலில் பெருந்தக மக்கள் கட்சியாக இல்லை, அதாவது தமிழ்நாடு நாடார் பேரவையாக தான். தமிழகத்தில் நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரை எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருகிறோ, எங்கெல்லாம் அது பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே அதாவது முதலில் போரி செல்கிறதோ இல்லை நிச்சயமா தமிழ்நாடு நாடார் பேரவை நிறுவனம் கண்டிப்பாக அங்கே இருப்பார்கள் எந்த ஒரு சந்தேகம். ஆனால் நம்முடைய எண்ணம் என்னவென்றால், அதாவது இன்று கள்ளக்குறிச்சியிலே 1 2 நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து விட்டார்கள். ஏன் இறந்தார்கள்? கள்ளச்சாலை குடித்த காரணத்தால். கள்ளச்சாலை ஏன் குடித்தார்கள்? மலிவாக கிடைக்கிறது என்பதற்காக குடித்தார்கள். எப்படி இருந்தாலும் இதை பொறுத்த நாம் இன்று கையெழுத்திருக்கிறோம் என்றால் நாடார் சமுதாயத்திற்காக அல்ல. கிட்டத்தட்ட 12 கோடி மரம் இருந்தது 1947 சுதந்திரம் அடைந்த பொழுது என்று வெட்டப்பட்டு 3 கோடி மரங்கள் தான் தமிழகம் முழுவதும் இருக்கின்றன. இதுவோ தமிழக சின்னம், அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய தம்பி சொன்னார், அதாவது கிட்டத்தட்ட மேற்கு வங்காளத்திலிருந்து கன்னியாகுமரி வரை வழி நெடுகை அத்தனை நம்முடைய அதாவது நம்முடைய அந்த இந்த சீபெல்ட் கம்ப்ளீட் அந்த கோஸ்டையை முழுவதுமாக மரங்களை நட்டால் சுனாமியே வராது என்கிற காரணத்தினாலும் அந்த திட்டம் இருக்கிறது. அதை செயல்படுத்த ஆரம்பித்தார் நிதிஷ்குமார் அவர்கள். இதை அதனாலே இன்று எங்க பார்த்தாலும் அடிக்கடி தூத்துக்குடியிலே வெள்ளம் எப்பொழுது பார்த்தோம், தூத்துக்குடி மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு விட்டன, நெல்லையை வெட்டப்பட்டு விட்டன. இதனால் மரங்களை காப்பது மட்டுமல்ல, நீர் நிலைகளை காப்பாற்ற வேண்டும், மக்களை வெள்ளத்திலிருந்து சுனாமியிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இதுக்கு நீங்கள் அதாவது விலை குறைந்த சாராயம் கொடுத்தால் போதாது. எந்த சூழ்நிலையும் உயிருக்கு பாதகம் இல்லாத, அதாவது சொன்னார் சொன்ன போல 40 அதாவது ஒரு மண்டலம் ஒருவன் பனை மரத்தினுடைய அதே ஒரே மரத்தினுடைய பதநீரை குடித்தலை கல்லை குடிக்க வேண்டாம், அவருக்கு ஆயுசு 100 என்பது நாம் சொல்ல சித்தர்கள் சொன்ன வார்த்தைகள். அதே போன்ற மரத்தை அதை பாதுகாக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த இயக்கத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். ஆனால் இதை பொறுத்தவரை என்னவென்றால், அதாவது நாங்கள் தான் தமிழகம் முழுவதும் பல ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணினாலும் அங்கே கலந்து கொள்ளுதா சீசன் என்று வந்துவிட்டால் ஒரே ஒரு பனை தொழிலாளர்கள் வரமாட்டார். அங்கே யார் இருப்பாரா? நாங்கள் இருப்போம், வியாபாரிகள் இருப்பார்கள், நாடார்கள் இருப்பார்கள். அவரை கேட்டாங்க, நான் போனா அது போயிடுறேன், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலை தான் எப்படி இருந்தால் இதை பொறுத்தவரையில் பனை தொழிலாளிக்காக, பனை நின்றிருக்கிற விவசாயிகளுக்காக இன்று அழிந்து கொண்டிருக்கின்ற
கொடுக்க டாஸ்மாக் கொடுக்க அதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கையில் எடுத்திருக்கோம். நிச்சயமாக எதையும் எடுத்தோம் கவுத்தோம் என்பதை விட, அதே போன்று இன்று சேர்ந்தோம் கலைஞம் என்பதை விட, நான் மட்டுமல்ல இது பேசுற எல்லோருமே இது கண்டிப்பா அடைய வேண்டும். என் கணேசனுடைய ராஜேஸ்வர் பிரியா அவர்கள் அருமையாக பேசுவார். அதே போல நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்தால் நிச்சயமா வெற்றி நிச்சயம் என்பது எந்த விதமான சந்தேகம். ஆனால் இணைய வேண்டும் என்பதுதான் அதுக்காக முயற்சி என்று சொன்னார்கள். அந்த உண்ணாவிரதம் என்று சொல்லி இருக்கிறார். பத்மநாபன் அவர்கள் இதோடு மறந்து போய்விடக்கூடாது. என்னை அழைக்க வேண்டும், சமுதாய தலைவர் அழைக்க வேண்டும், அதற்கு தேதி குறிப்பிட வேண்டும், இடத்தை விரிக்க வேண்டும். நான் நிச்சயமா அவங்களோட வர தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக தெரிகிறது. ஆகையால் இன்னும் நீண்ட நெடிய கதை பேசலாம். அதாவது நம்முடைய புடன் தர்மாஜம் சொன்ன போல இன்னும் 2 மணி நேரம் நான் பேச இன்னும் 3 மணி நேரம் இருந்தாலும் போலீஸ்காரர்கள் நாம் அமைதியானவர்கள் என்ற காரணத்தினால் நமக்கு எந்த தொந்தரவு கொடுக்கவில்லை. 1 மணிக்கு முடிக்க வேண்டும். இருந்தாலும் என்னுடைய ஒரே ஒரு வார்த்தைக்காக அழைத்தவங்க வந்து சேர்ந்த உண்மையிலே உலகிலே ஒரு கூட்டம் வந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும், அத்தனை நாடா சங்கங்களுக்கும், அத்தனுடைய உரைமுறைகளுக்கும், அத்தனை தலைவர்கள் விடைபெறுகிறேன்.